வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் 139வது வட்டம் ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் வாக்குகள் சேகரித்தார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: சைதாப்பேட்டையில் 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாதவற்றை கூட திமுக அரசு செய்துள்ளது. குறிப்பாக தமிழக முதல்வரின் சீரிய திட்டமாக கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை, இந்தியாவில் முதியோருக்கான முதல் மருத்துவமனை கட்டப்பட்டு பொதுமக்களின் சேவைக்காக துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. அடையாறு கரையோரம் வாழ் மக்களை வேறு இடங்களுக்கு குடியமர்வு செய்யாமல் சைதாப்பேட்டை நாகிரெட்டி தோட்டம் பகுதியில் 1700 குடும்பங்களுக்கு வாழ்விடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் சைதாப்பேட்டை பகுதி மிகுந்த வளர்ச்சியை கண்டுள்ளது என்று அவர் கூறினார். அடையாற்றின் கரை ஓரம் இருக்கிறோம். இந்த வாவுசி பிளாக், கட்டபொம்மன் பிளாக் போன்ற பல்வேறு பகுதிகள் அடையாற்றங்கரையில் ஓரம் இருக்கிற பகுதிகள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அடையாற்றங்கரையை தூர்வாரி தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தும் பணிக்கு 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் விடப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் பணிகள் தொடங்கப்படுகிறது. இந்த அடையாறு பொதுவாகவே ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டில் வருகிற ஆறுகளினால் பெயர். சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் ரிவர், அதேபோல் மாஸ்கோவுக்கு மாஸ்கோ ரிவர், பிராங்க்பர்ட்டுக்கு ரெயின் ரிவர், இப்படி லண்டனுக்கு தேம்ஸ் ரிவர், இப்படி அந்தந்த ஆறுகளினால் அந்த ஊர்களுக்கு பெயர். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை, கூவமாக இருந்தாலும், அடையாறாக இருந்தாலும், பக்கிங்காம் கெனாலாக இருந்தாலும், இந்த ஒரு 20க்கும் மேற்பட்ட இந்த கால்வாய்களில் கழிவுநீர் ஓடைகளாக மாறியதற்கு பிறகு இவற்றையெல்லாம் சீர்படுத்தும் பணியினை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வெற்றியும் கண்டு வருகிறார். அந்த வகையில் அடையாற்றங்கரையை பொறுத்தவரை, இந்த அடையாறை பொறுத்தவரை 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை செயல்படுத்த இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அடையாற்றங்கரை ஓரம் இருக்கிற குடிசை பகுதி மக்களையும் கூட இங்கிருந்து வெளியில் அப்புறப்படுத்தாமல் மனித நேயத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதே சைதாப்பேட்டையிலேயே நாகிரெட்டி தோட்டம் என்கின்ற பகுதியில் ஒரு 1700 புதிய குடியிருப்புகளை கட்டி அவர்களை அங்கே மறுகுடியமர்வு செய்து அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், மக்களுக்கு பாதிப்பே இல்லாமல் இந்த பணியினை செய்ய வந்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. சிங்கப்பூர் ரிவரை கூட அது சரி செய்கிற போது லீக்குவான் அவர்கள் அங்கே இருந்த 400க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள், 1000க்கும் மேற்பட்ட டிங்கர் செட்ஸ் போன்ற பல்வேறு அமைப்பினர் பாதிப்புக்குள்ளானார்கள். ஆனால் இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒருவருக்கு கூட பாதிப்பு ஏற்படாமல் இந்த பணியை செய்ய முடிவு எடுத்திருப்பது என்பது செய்தி தொகுதி மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு. இப்போ நீங்கள் அமைச்சர்களுக்குள்ள கலைஞர் உயர் பன்னோக்கு மருத்துவமனையை கிண்டில் கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ திரும்ப நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த பகுதிக்கு என்ன சிறப்பாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ஏற்கனவே சைதாப்பேட்டைக்கு வந்திருக்கிற கட்டமைப்புகள் எதுவுமே செய்தி தொகுதி மக்களிடத்தில் வாக்குறுதிகளாக சொல்லப்பட்டு வந்தவைகள் அல்ல. இவைகள் எல்லாம் இப்பொழுது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அளவிலான மல்டி ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையாக இருந்தாலும், இது இந்தியாவிலேயே பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையாக இருந்தாலும் இரண்டும் இன்றைக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது. அதே வளாகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் 417 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். 1.5 வருட காலத்தில் அந்த பணிகள் நிறைவுற்றவுடன் உலகின் மிக சிறந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனையும் சைதாப்பேட்டையில் அமைய இருக்கிறது என்பது பெருமைக்குரிய ஒன்று. எனவே செய்தி தொகுதி மக்கள் மிகுந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த திட்டங்களை வரவேற்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரையிலான ஒரு மேம்பாலம் 3.2 கிலோமீட்டர் தூரத்துக்கான அந்த மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜூன் திங்களில் அந்த பணிகள் நிறைவடையவிருக்கிறது. அதிலேயும் கூட ஒரு உலக அளவிலான சிறப்பு ஜெர்மானிய தொழில்நுட்பத்தோடு அந்த பாலம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தரைக்கு அடியில் ஒரு 18 மீட்டருக்கு கீழே மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் சிறிய பாதிப்பு கூட ஏற்படாமல் மேலே ஒரு இரும்பு தூண் பாலத்தை இந்த அரசு அமைத்துக் கொண்டிருக்கிறது. இது உலகிலேயே முதல் முறையாக செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், ஜெர்மானிய தொழில்நுட்பத்தோடு. அந்த பெருமையும் சைதாப்பேட்டைக்கு கிடைத்திருப்பது என்பது செய்தி தொகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான கௌரவமும் சிறப்பும். நீங்கள் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக செயல்பட்டு வரீங்க. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளில் உங்கள் மீது பல விமர்சனம் வைத்தாலும் இந்த தேர்தல் நேரத்திலையும் சுகாதாரத்துறை பற்றி விமர்சனம் தொடர்ந்து வச்சுட்டு இல்லை. இப்போ எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியோ விஜயபாஸ்கரோ இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, 100% கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்கள். இந்தியாவிலேயே
இந்த ஆட்சி தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகிற திட்டங்கள் தான் மற்ற மாநிலங்களும் மற்ற நாடுகளும் கூட முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிற திட்டங்களாக இருக்கிறது என்று எடப்பாடியும் விஜயபாஸ்கரும் சொல்லப் போவதில்லை. எதிர்க்கட்சி என்றால் விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள். விமர்சனங்களை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு